காட்டுதுன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்னா ஃபபி ஹுதாஹு முக்ததி, எல்லா நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்கள் அனைவர்களுடைய நேர்வழியையும் நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட எல்லா நபிமார்களுடைய வழிமுறையும் இருக்குது என்ன ஆயத்து காட்டுது. அந்த இந்த முஹம்மது சொல்லக்கூடிய வார்த்தையில் உள்ள எண்கள் காட்டுது. எவ்வளவு பெரிய அழகான கருத்தை இந்த எண்களின முறை என்பதை காட்டும் போது அதை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் கூட படிக்காமல் இருக்கக்கூடாதா? அத கேட்கிறாங்க. அது ஷைத்தானுக்கு 103 வருது, அல்லாஹ்வுக்கு குறைவா வருது. அப்ப ஷைத்தான் பெரியாளான். அது பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தணும். கத்தி இருக்குது, மாங்காவை வெட்டலாம், ஆப்பிள வெட்டலாம், கழுத்தை வெட்டலாமா? என்னங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கு அல்லாஹ்தான் ஒவ்வொரு பயன்களை வழங்கியிருக்கா. அந்த பயன்களை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தணும். அப்ப இந்த புக்கரா ஏழைகளுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அது ஹதீஸ்ல இருந்து கிடைக்கும், ஆயத்துல இருந்து கிடைக்கும். அந்த கருத்தை இந்த எண்ணம் காட்டுதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எண்கணித முறைன்னு சொல்லக்கூடிய அந்த கலையையும் தெரிஞ்சிருக்காங்கன்னு அது காட்டுது. அந்த கலையையும் தெரியவில்லை, அந்த கலையை புரியவும் முடியவில்லை, அதை படிக்காமல் இருக்கவும் முடியவில்லை. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போல தவறான எண்ணங்களை விட்டுவிடுங்கள், நல்லவர்களை பற்றி நல்லதே சிந்தியுங்கள், நல்லவர்களை பற்றி மோசமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லி அவர்களுடைய மனங்களில் ஈமானை பாடுபடுத்தி விடாதீர்கள், மறைமையை பாடுபடுத்தி விடாதீர்கள் என்று தாழ்மைகளை கேட்டுக் கொள்கிறோம். அன்பு நண்பர்களே, அந்த ஹிகாயத்துல நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஏழ்மையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க, அதிகாரம் ஆட்சியை விட. அப்படிங்கிறதுக்கு ஏழ்மைதான் உயர்ந்தது ஆட்சி அதிகாரத்தை விட அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து ஆதாரத்துக்கு இந்த நம்பர் கணக்கை கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏழ்மைதான் உயர்ந்தது ஆட்சி அதிகாரத்தை விட அப்படி மோடுல வந்திருக்கு. இல்ல இல்ல ஆட்சி அதிகாரம் தான் உயர்ந்தது ஏழ்மை விட. ஹதீஸ காட்டணும். நம்ம ஏழ்மைதான் உயர்ந்ததுங்கிறதுக்கு ஹதீஸ் அவங்க நம்மகிட்ட கேட்டா நம்ம காலத்தான் தயார். ஏழ்மைதான் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம காலத்தான் தயாரா இருக்கிறோம். இல்ல அது ஆட்சி அதிகாரம் தான் உயர்ந்தது அவங்க சொன்னா அவங்க ஆதாரம் காட்டட்டும். அந்த ஆதாரத்தை காட்டிட்டு இதுக்கு மாற்றமான ஒரு விஷயத்துக்கு இப்படி ஆதாரத்தை தர்றாங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். அந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லணும். அந்த விஷயம் தப்பு இல்லையாங்கிறாங்கிறது ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். அடுத்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த விஷயத்துக்கு ஆதாரமாக அந்த நம்பர் எண்ணிக்கையை கணக்கு காட்டுறாரு. பொதுவாக ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு நம்பரை ஆதாரமா காட்டணும். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத் அமர்வுல உட்கார்ந்து விரல் வைக்கணும்ல, அது எப்படி வைக்கணுங்கிறதுக்கு 53 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லி தராங்க நமக்கு. அந்த 53 நம்பர் என்னங்கிறது தெரிஞ்சாதான் எப்படி விரல் வைக்கிறதே தெரியும். எப்படி இப்படி வைக்கிறதுக்கு 53. ஏன்னா அந்த 2 விரல்கள் 10,000 வரைக்கும் என்னன்னா இப்படி ஒருவர் வைத்தா இந்த நம்பர் எண்ணியவருக்கு தெரியும் 53 அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். அதனால இந்த நம்பரை கொண்டு ஒன்றை விளக்கலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்குது. அதே நேரத்தில் இவர் ஆய்வு தான். கருத்து தப்பா இருந்தா அவங்க சொல்லட்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குது, ஏழ்மை சிறந்தது அவங்க சொன்னது, குர்ஆன் ஹதீஸ் மாற்றம் அவங்க சொன்னா நம்ம பதில் கொடுக்க தயாரா இருக்கிறோம். அந்த கருத்தை அவர் வைக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட ஆதாரம் அது ஒரு ஆய்வு. ஆய்வு தப்பா இல்லாம குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்ய போதே தப்பு வந்துருது. குர்ஆன் ஹதீஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கிட்டு உள்ளவங்களும் குர்ஆன் ஹதீஸ் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்ற பார்த்தா அவங்க வைக்கிற குர்ஆன் ஹதீஸ் தப்பா வழங்குறாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க, இவங்க தப்பா வழங்குறாங்க அவங்க சொல்லுவாங்க. ஆனா 2 பேரும் குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்குது. இப்ப ஆய்வில் தவறு ஏற்படுதுங்கிறது இயற்கை. குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு ஏற்படுமே தவறு ஏற்படுத்துறது தான் பார்க்கணும்ல. அந்த ஆய்வு வேண்டா தவறா இருக்கலாம். இதுல என்ன இருக்குது? கருத்து தப்பா ரைட்டான்னு பார்க்கணும். அவர் ஒரு ஆய்வு செய்தார், அது தவறு என்று சொல்வதற்கு உண்டான உரிமை யாருக்கு இருக்குது? ரைட்டுன்னு சில பேர் சொல்லலாம், சில தப்புன்னு சொல்லலாம். இதுதான் ஆய்வுங்கிறது. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. குர்ஆன் ஹதீஸ் மாற்றமான விஷயத்த சொன்னாரா? நமக்கு ஒப்பந்தம் என்ன? குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்ட விஷயம் இருக்குதா இல்லையாங்கிற தெளிவுபடுத்தணும். அதான் அப்பங்கிறதா நம்ம உடன்பட்டு இருக்குங்கிறோம். அவங்க முரண்பட்டுனா அந்த கருத்து சரியில்லைன்னு சொல்லணுமே தவிர கருத்தை ஒப்பு கொண்டுட்டு அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கிற விஷயத்தை போய்கிட்டு விவகாரம் பண்ண தேவையில்லை. எடுத்துக்கொள்ள
வேணா தள்ளிடலாம், அது அவரோட இருக்கும். இப்ப நாங்களும் சொல்லல இந்த ஆய்வு சட்டம் ஏற்றுக்கொண்டு ஆகணும் சொல்லவே இல்லையே. அது ஒரு ஆய்வு தானே, எடுத்துக்கொள்ளாம இருக்காங்க, பிரச்சனையே கிடையாது. விஷயம் தப்பா ரைட்டா அதை தான் பார்க்கணும். ஒப்பந்தத்தில் அதுதான் இருக்குது. இது ஒரு எண்ணிக்கை ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் ஒப்புக்கொண்டு ஆகணும்னு சொல்லல, புராணத்தில் இதெல்லாம் இருக்குது அதை ஒப்புக்கொண்டு ஆகணும்னு சொல்லல. இது ஒரு ஆய்வு. ஆனா இந்த மாதிரி ஒரு எண்ணை பயன்படுத்தலாம் என்பதற்கு ஒரு அதிசயம் வச்சிருக்கோம். அப்ப அந்த சிறுமி விஷயத்தை மௌனத்துல இருக்கிறது சரிதான், நாங்க சொன்ன தப்புதான் ஒத்துக்கொண்டீங்களா, ஒரு பதில் சொன்னா தானே மக்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். அதுக்கு தானே வந்திருக்காங்க, வடகோடியில் இருந்து தென்கோடிக்கு வந்திருக்காங்க. ஒரு விளக்கத்தை ஒரு முடிவை சொல்லுங்க, நீங்க நாங்க ஒத்துக்கொண்டோம், அதனாலதான் அடுத்த கேள்விக்கு போனோம். இந்த சிறுமி இது ஓடிட்டு எல்லாருக்கும் இந்த அரபி வாசால மனப்பாடம் பண்ணி இருக்கிறது. அதுல சகோதரர் அவர்கள் இன்னொரு ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதுல எல்லாத்துக்கும் நமக்கு தான் ஆதாரமா அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சபின்ற ஒரு வார்த்தை, சபிய தைனின்னு வந்திருக்குது. சபின்னா அவங்களே நான் கேட்கிறேன், அந்த சபிங்கிற வார்த்தைக்கு முன்ஜிதில், அதாவது அகராதி நூல் இருக்கு, முன்ஜிதில் அகராதி நூல், அதுல எடுத்து அவங்க அடுத்த இதை படிச்சு காட்டுங்க. படிச்சு அதுக்கு அர்த்தம் செய்யட்டும். அதுக்கு நான் என்ன செய்யறேன், அவங்க சொல்லிட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யும், அதனுடைய பொருள் என்னங்கிறத தெளிவா வழங்கிக்கிறோம். அதுக்கு அடுத்ததா அங்க போனவர்கள் 2 பேருமே சிறுமிதான் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு சிறுமியா இருக்க முடியாது என்பதற்கு நான் ஒரு ஆதாரத்தை காட்டுறேன். ஒருவர் பெண் பார்க்க போகிறார் என்று சொன்னால் எப்படி பார்ப்பாரு, ஒரு 25 வயசு பையன் ஆன பிறகுதான் பொண்ணை பார்க்க போவாரு. பிறந்த உடனே பெண்ணை பார்த்துட்டு இருக்காங்களா? இப்போ 25 வயசு ஒரு ஆளுக்கு பார்க்க போறாருன்னா 2 வயசுக்குள்ளேயே தான் பெண் பார்க்க போவாரா? அப்ப அவர் ஏன் போறதுல இருந்து அவர் பார்க்கிறதுல இருந்து அந்த திருமணத்துக்கு ஏற்ற வயது பெண்மணி அப்படிங்கறத என்ன செய்யலாம், அதுல இருந்து வழங்கலாம். அப்புறம் அதுக்கடுத்து குளத்துல போய் குளித்தாங்க. ஒரு 2 வயது குழந்தையை யாராவது குளத்துல போய் குளிக்க அனுப்புவாங்களா? யோசிச்சு பார்க்கணும். குளத்தில் போய் வீட்டுல குளிக்கல, குளத்தில் போய் அந்த பெண்மணி அந்த 2 பெண்களும் குளிக்கிறாங்க. ஒரு குளத்துல போய் குளிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கின்றா, ஒரு அளவு விவரம் தெரிந்தவர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர சிறியவர்களாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்புறம் அதுக்கடுத்து அந்த குளத்தை பற்றி சொல்லும் போது எந்த முஸ்லீம் பெண்களாவது பொதுவா போற இடங்களில் அவங்க குளிப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன சரி நடு வீதியில குளிச்சாங்க, குளத்துல இவரையா போனாருன்னு கேட்டுட்டு இருக்கிற நம்ம. அப்படிப்பட்டவரை திருமணம் முடிப்பாரா, ஏன் முடிச்சேன்னு நாங்க கேட்டு அந்த கேள்வி திருப்பி கேட்டு இருக்கிறாங்க. ஒரு சாலமி பாஷாவா இருக்கக்கூடியவர், ஒரு அவுளியாவை என்று பெயர் எடுத்தவர் இப்படி போய் குளத்துல போய் நீங்கள் சொல்வது தவறு என்று சொன்னால் அங்க போய் இவர் பார்ப்பது தப்பு, அல்லது அப்படி அந்த பெண்மணி பொது இடங்கள்ல குளித்தார்கள் என்று சொன்னா திரும்பி வந்திருக்கணும், அல்லது குளிக்கிற பார்க்காமையா வந்திருக்கணும். போய் குளத்துல போய் அவரு அந்த தலையை தடவினார் என்ற அளவுக்கு அதுல ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யல, அவர்கள் சரியான ஒரு பதிலை என்ன செய்யல, எடுத்து சொல்லல. அதற்கடுத்து இன்னொரு ஆதாரத்தை நம்ம எடுத்து காட்டணும். அந்த ஏழ்மை சிறந்ததா அல்லது பணக்காரர் சிறந்ததா, இதை உங்களால் காட்ட முடியுமா? நம்ம கேள்வியை விட்டுட்டு அவங்களுக்கு எதுக்குதான் பதில் தெரியுமோ அதை மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க. அதே மட்டும் சகோதரர் ஏன் கேட்ட கேள்விக்கு என்ன பதிலே இல்ல, சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்கே உள்ள வாழத்துக்குள்ள கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு இருப்போம், அதுக்கும் பதில் சொல்லி இருக்கிறோம். பொதுவான பதிலை சொல்லிட்டோம். நம்ம அவருக்கு என்னென்னவெல்லாம் தெரியுமோ அதை கூட சொல்லக்கூடாது. நம்ம கேட்ட கேள்வி இந்த அப்ஜத் கணக்கு. அவர் முன்னாடியே சொன்னார், ரொம்ப தெளிவா சொன்னாரு. நாங்க வரி வரியா ஆய்வு செஞ்சிருக்கோம், குர்ஆன் ஹதீஸுக்கு அத்தனைக்கும் உட்பட்டது அப்படின்னு சொன்னாரு. இந்த அப்ஜத் கணக்குங்கிறது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உள்ளதுதான். எந்த ஹதீஸில் இருக்கு அதை காட்டுங்க, ஆயத்து நம்பரை காட்டுங்க, குர்ஆனுடைய வசன நம்பர் என்ன செய்யுங்க காட்டுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அலிஃபுக்கு 1ன்றாங்க, பாக்கு 10ன்றாங்க, இல்ல சீனுக்கு இது 20 சொன்னாங்க, எடுத்து காட்டணும். இதைத்தான் நாங்கள் கேட்டோம். அதுக்கடுத்து அதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்கன்னா ரகசியமான சில ஆதாரங்கள் சொல்றாரு. அதாவது 53 மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சத எண்களை எதால காட்டினாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு 5 பேர் வந்தாங்க, உமராக்கள் 5 பேர் வந்தாங்கன்னா அஞ்ச காட்டினாரு அப்படின்னு காட்டினா இது உதாரணமா. இவர் என்ன சொன்னா, ஒருவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற தீர்மானிப்பதற்கு அப்ஜத் கணக்கு போட்டு காட்டுறாரு. குர்ஆன் ஹதீஸை காட்டினா முடிஞ்சு போச்சு. இதனால இந்த அப்ஜத் கணக்குனால உயர்ந்தவர் என்ன சொன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் காட்டுறான். அவன்கிட்ட போய் சொல்லிட வேண்டியதுதான், உன் பேர் என்ன அப்துல்லா, உனக்கு எத்தனை நம்பர் வருது 100, நீ என்ன யார் அப்துல் காதரா, அதை விட கம்மியா வருது, நீ போ, இவனதான் ஏத்துக்கிறேன்னு சொல்லணும்.